என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக். அல்லாஹ் மலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு வலியுறுத்தும் விஷயம் என்னவென்று சொன்னால், அன்பாக இரு, அமைதியாக இரு, எல்லாவற்றிற்கும் தயாராக இரு என்பது மட்டுமே. உன்னுடைய பிரார்த்தனை நேரத்திலே தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடத்திலே பிரார்த்தனையை தொடங்குகிறாயே, உடனே மனதிலே ஒருவித ஆறுதலும் அமைதியும் உனக்கு ஏற்படுகிறதே. அப்பொழுதே அந்த நிமிடமே உன்னிடத்திலே நான் வந்து நின்று கொண்டேன் என்பதை நீ நம்ப தயாராக வேண்டும். உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வர ஆரம்பித்து விட்டது என்பதை நீ புரிந்து கொண்டாக வேண்டும். அவ்வாறான ஆறுதல் உனது மனதிற்குள் வரவில்லை என்று சொன்னால் பிரார்த்தனை பக்குவம் அடையவில்லை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். என் மீது வைக்கிற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியால் வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். கிடைப்பதற்கு தாமதம் வேண்டுமானால் ஆகலாம், தப்பவே தப்பாது. எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கின்ற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நீ நினைத்துக்கொள். என்னால் இன்னும் நான் தீவிரமாக உன்னை நம்புவேன் என்று சொல்லிக்கொண்டு முன்னிலும் முனைப்பாக பிரார்த்தனைகளை செய். தீவிரமாக போராடு. எப்படிப்பட்ட மோசமான நிலைமையையும் எதிர்கொள்ள தயாராக இரு. என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு உனது இலக்கை அடைவதற்கு புதிதாக செயலை துவங்கு. உன் பக்கத்தில் இருக்கிற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்து கொள்ளுகிறேன். நான் அடிக்கடி உன்னை பற்றி யோசித்து பார்ப்பது உண்டு. உன்னை யார் யார் சித்திரவதை செய்கிறார்கள், உனக்கு எங்கிருந்தெல்லாம் பிரச்சனை வருகிறது என எண்ணமிட்டு பார்ப்பேன். கிடைக்கிற ஒரே பதில் உன்னிடம் இருந்து என்பதுதான் அது. அப்பா, இது நியாயமா? பழியை என் மீதே போடுகிறீர்களே அப்பா என்று சொல்லுகிறாய். தெரிகிறது, எனக்கு தெரிகிறது. ஆமாம் குழந்தாய், வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு நெருக்கடியையும் எதிர்கொள்கின்ற பக்குவம் உனக்கு வேண்டும். அழுதாலும் பிள்ளையை அவள்தான் பெற வேண்டும் என்பது போல எப்படியும் எதிர்க்க வேண்டிய பிரச்சனையை அமைதியாலும் அன்பாலும் எதிர்த்துத்தான் பாரேன், உனக்கு வெற்றி கிடைக்கும். வெறுப்பும் பொறாமையும் வேறுவித எதிர்மறை எண்ணங்களும் மனதிலே எழுகின்ற பொழுது இயல்பான உனது நிம்மதி போயே விடுகிறது. மகிழ்ச்சியை நீ இழந்து விடுகிறாய். அந்த நேரத்தில் மனதிலே ஏற்படும் உணர்வுகளும் எண்ணங்களும் தான் உன்னை அதிகமாக சித்திரவதை செய்கின்றன. அதன் வெளிப்பாடுகள் பிரச்சனையின் தொடர்ச்சியாகவோ மாறிவிடுகிறது. உனது கண்களை குத்தினால் நீ கைகளை வெட்டி போட்டு விடுவது இல்லை. உனது கால்களே தடுமாறி நீ விழுந்தால் அந்த கால்களுக்கு தண்டனை தருவது இல்லை. தலைக்குள் குடைவது போன்ற வலியெடுத்து உன்னால் நிற்க முடியாத நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் தலையையே துண்டித்து விட்டு நிவாரணம் தேடுவது இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒன்றாகிய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதற்கு பரிகாரம் தேடாவிட்டாலும் பரவாயில்லை. அமைதியாக அன்பாக அதை எதிர்கொண்டால் போதும். நாளடைவில் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பதை இன்னமும் நீ அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். வீட்டிலோ அக்கம் பக்கத்தாரிடமோ கோபித்து தனிமையில் கிடந்து என்ன சாதிக்கப் போகிறாய்? அதைவிட அவர்களை அன்பாலும் இனிமையான பேச்சாலும் ஒத்துழைப்பாலும் அவர்களை நீ ஜெயித்து காட்டலாம். அவர்களை நீ வெட்கப்படுத்தி காட்டலாம். என்னை அலங்கரிக்கவும் எனக்கு சமர்ப்பிக்கப்படவும் நிறைய மலர்கள் உள்ளன. அவற்றுள் அழகிய காகித மலர்களும் உண்டு. என்ன
என்னதான் அழகாக இருந்தாலும் அவற்றை நான் விரும்புவது கிடையாது. அவ்வாறே தங்களை பிறர் மெச்சிக்கொள்ளவும், பக்தியை தான் செய்கின்ற செயல்களை வெளிப்படுத்திக் கொள்ளவும் எனது ஆலயத்திற்கு வருகிற பக்தர்களை நான் விரும்புவது கிடையாது. உள்ளத்தை அன்பால் நிரப்பி அமைதியான மனதுடன் இனிமை நிறைந்த முகத்தோடு என்னை தேடி வரும் பக்தர்களுக்காகவே நான் காத்து கொண்டு கிடக்கிறேன். என் ஆலயத்திற்கு எந்த பக்தர் வந்தாலும் நான் எமைக்காமல் யாரையோ பார்ப்பது போல உணர்கிறாய் நீ அல்லவா? அது என் பக்தன் வருகிறானா, என் பக்தை வருகிறாளா என எதிர்பார்த்து காத்து கிடக்கின்ற பார்வை ஆகும். நான் வந்தால் என்னை பார்க்காமல் வேறு எங்கோ பார்க்கிறீர்களே அப்பா என நீங்கள் கேட்கலாம். நீயும் எனது பக்தையாக இல்லையே. உள்ளத்திலே கோபம், வெறுப்பு, பொறாமை போன்றவற்றை வைத்துக்கொண்டு என்னை பார்ப்பதாலே என்ன நன்மை நடந்துவிடும்? என்னை உன்னால் திரும்பி பார்க்க வைக்க முடியுமா? ஆகவே என்னிடம் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பாக, என் ஆலயம் வருவதற்கு முன்பாக யார் உனக்கு தீமை செய்தார்களோ அவர்களையெல்லாம் மன்னித்துவிட்டு வா. அவர்கள் மீது அன்பு காட்டிவிட்டு வா. அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்காக வா. அப்போது நான் உன் மீது மிகுந்த மரியாதை செலுத்தி உனது தேவைகளை பூர்த்தி செய்வேன். உனது தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன். இந்த நம்பிக்கையோடு என்னுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வா. பிறகு பார், உனக்கு வழி துணையாகவும் வாழ்க்கையெல்லாம் துணையாகவும் வந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மாலிக்.